வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தலைவர் தம்பி தலைமையில் அப்படிங்கிற படத்தோட ரிவ்யூ தான். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஜீவா, இளவரசு, தம்பி ரமையா மற்றும் பலரும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 வீடு, ஒரு வீட்டில் கல்யாணம் நடக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கல்யாணத்துக்கு முட்டுக்கட்டாக இருக்கிறது நிறைய பேர் இருக்காங்க. அந்த எல்லா பிரச்சனையும் தாண்டி கல்யாணம் எப்படி நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. கதையை பற்றி நம்ம இவ்வளோதான் பேச முடியும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, இதுக்கு மேலே சொன்னால் ஸ்பாய்லர் ஆயிரும். இன்னும் இவ்வளோ சிம்பிளான கதையை வச்சு எப்படி படம் எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிதிஷ் சகாதேவ் ஹவ் ப்ரூவன் தட் நான் என்னால் இப்படி ஒரு படம் எடுக்க முடியும். இதை வந்து சிம்பிளான ஸ்டோரி வச்சு எப்படி நடத்த முடியும் அப்படின்னா, அந்த ஸ்க்ரீன் பிளே வச்சு தான். அண்ட் திஸ் டீம் ஹேஸ் அச்சீவ்ட் இட். நிஜமா சொல்ல போகணும் அப்படின்னா, இந்த ஒரு சிம்பிளான கதையை வச்சு எப்படி என்னை உட்கார வச்சுச்சு அப்படிங்கிறது தான் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஸ்க்ரீன் பிளேயோட அந்த காமெடியும் நல்லா ஜெல்லாக இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். காமெடிங்கிறது சப்ஜெக்டிவ் தான். ஸ்லாங் வச்சு இது பண்ணியிருப்பாங்க. ஐ மீன் சர்க்காசம் காட்டியிருப்பாங்க. இன்னும் அவங்க சாதாரணமாக பேசுறதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்துட்டு ஒரு சீப்பு வர மாதிரி தான் இருந்துச்சு. மாப்பிள்ளையா ஒருத்தர் ரோல் பிளே பண்ணியிருப்பாரு. இன்னும் அவங்களும் அவர் தம்பியும் சேர்ந்துட்டு மை காட், எனக்கு தான் கல்யாணம் நல்லா சந்தோஷமா இருக்கு, ஏ பெரியப்பா சந்தோஷமா இருக்கு அப்படின்பாரு. இது என்ன, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு இன்னொருத்தர் ஆக்சுவலா இன்னொருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு யூடியூபர். அவங்க யூடியூப்ல நிறைய வீடியோஸ் நிறைய பார்த்துருக்கேன். படத்துல நிறைய யூடியூபர்ஸ் தான் இருக்காங்க. நக்லெட்ஜ் டீம் ஃபுல்லா இருக்காங்க. இதுல பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, யூடியூப்ல இவ்வளவு நேரம் கன்சிஸ்டன்டா வீடியோஸ் போட்டு அவங்க ஆக்டிங் என்ன பண்றாங்க அப்படிங்கறத வெளியே காமிச்சு இவ்வளவு ஒர்க் பண்ணது எதுக்கு அப்படின்னா, தே ஷுட் see themselves அப்படின்னா பிக் சினிமா, ஒரு பிக் ஸ்கிரீன்ல அவங்க பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அந்த விஷயம் நடந்திருக்கு இது மூலமா. நிஜமாவே நக்லெட்ஜ் டீம் ஃபுல்லாவே பார்க்குற நக்லெட்ஜ் டீம் அந்த இவங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்துல ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. அண்ட் ஜீவா சொல்ல போகணும் அப்படின்னா அவருக்கு சொல்லியே கொடுக்கணும் நடிப்பு. அண்ட் இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா காமெடி மட்டும் இல்லாம அந்த காமெடியோட அந்த வேல்யூவும் சேர்த்து வந்துட்டு ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ இப்படி என்ன ஆகுது அப்படின்னா, அந்த வேல்யூ ஈஸியாக ஒரு சொசைட்டிக்கு வந்து இன்ஜெக்ட் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். படம் ஆரம்பிக்கும் போது ஒரு எம்ஆர் ராதாவோட டைலாக் வந்து ஸ்டார்ட் ஆகும். முடியும் போது எம்ஆர் ராதா டைலாக்ல இருந்து முடியும். இந்த படமே அந்த எம்ஆர் ராதாவோட டைலாக்கை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது ஆக்சுவலா ரத்த கண்ணீர் வர டைலாக். இந்த டைலாக்ல வந்துட்டு நம்ம நிலைமை இதுதான், இதுக்கப்புறம் இதான் நிலைமை, நம்ம இப்படித்தான் இருப்போம் அப்படிங்கிற ஒரு ரியாலிட்டியை எடுத்து காமிக்கிற மாதிரி இருந்தது அந்த டைலாக். அந்த அப்ப சொன்னது இப்ப வரைக்கும் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த இவர் அப்பட்டமா அந்த படத்துல காமிச்சிருக்காங்க. இன்னும் ஊர்ல என்ன பிரச்சனை நடந்தாலும் அதனாலதான் இது நடந்தது, இந்த கட்சியினாலதான் அந்த நடந்தது, இந்த கட்சியினாலதான் அது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாலுமே மக்களால் நம்ம திருந்துற வரைக்கும் ஒரு மயிரும் மாறாது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட சொல்ல வந்த வேல்யூ. அண்ட் ஹானரபிள் மென்ஷனா ஒரு ஷார்ட் கண்டிப்பா சொல்லணுங்க. அந்த ஒரு ஊருக்கே சப்ளை ஆகிற ஒரு தண்ணி சப்ளை ஆகிற டேங்க், அதுக்கும் இன்னொரு கேரக்டருக்கும் சம்மந்தப்படுத்தி ஒரு ஷார்ட் வைக்கணும். நொறுக்கி இருப்பாங்க பா, அந்த எமோஷன்ஸ் ஃபுல்லா காமிச்சிருப்பாங்க அந்த ஷார்ட்ல. வளவதான் பேசாதரா படம் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு படம் உங்களை நல்லா சிரிக்கவும் வைக்கணும், சிந்திக்கவும் வைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, தலைவர் தம்பி தலைமையில் இஸ் எ கிரேட் சாய்ஸ். எனக்கு அப்படியே வந்துட்டு இந்த படம் வருத்தப்படாத வாலி பசங்க படம் பார்த்த ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா அந்த ஜாதி வெறியே வந்துட்டு ரொம்ப சர்க்காஸ்டிக்கா காட்டியிருப்பாங்க. இந்த படத்துல பகை அப்படிங்கிற விஷயத்த ஒரு சர்க்காஸ்டிக்கா காட்டியிருப்பாங்க. ஸோ டோன்ட் வரி, ஃபேமிலியோட போயிட்டு இல்லை ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, புக் த டிக்கெட்ஸ், கோவம். 95 சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு நான் ஒன்றும் ப்ரொமோஷன் பண்ண முடியாது. இது ஏன் ஹோல் ஹார்ட்டடான ரிவ்யூ. அண்ட் இதுக்கப்புறம் வர படங்கள் ஃபுல்லாக நான் ரிவ்யூ பண்ணுறப்பல அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.